guys, today வந்து நம்ம சந்தோஷி மேமோட திருச்சி ஒன் டே செமினாரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு மேமோட கிளாஸ் அண்ட் அதோட ஆர்கனைசேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். 9 o'clockலாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னனால நான் 8 o'clock ஸ்பாட்டில் இருக்க மாதிரி போயிட்டேன். பட் அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் போனால் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 8:30க்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் வெளியில் அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போய் ஹால்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, எல்லாமே இன்றைக்கி வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் இருந்துட்டேன். ஓகே ரிஃப்ரெஷ் ஆகலான்னு போனால் எங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது. 800 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக ரெண்டே பாத்ரூம் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. டேப் இந்த மாதிரி அங்கங்கே இருந்தது. அதில் தான் எல்லோரும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு எங்கெங்கே ஓகேவாக இருக்கும் அங்கங்கே உட்காந்து எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போதே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் எந்த செமினார்லேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. எல்லோரும் நைட் ட்ராவல் பண்ணி தான் இந்த செமினாருக்கு வந்திருக்கோம். ஸோ மார்னிங் எங்கேயாவது ஹோட்டல்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த செமினார் ஸ்பாட் வந்து ரொம்ப உள்ளே தூக்கி வச்சுருந்தாங்க. திருச்சியிலேருந்தே ரொம்ப தூரம் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. அங்கே போய் பார்த்தா ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டே கிடையாது. 1 கிலோமீட்டர் பக்கமாக போய் தான் சாப்பிட்டு வந்தோம். வெளியில் பஸ் ஆட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. நடந்து போய் தான் சாப்பிட்டு வந்தோம். ஓகே அப்புறம் 8:30 ஆயிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 800 மெம்பர்ஸ்க்கு ஒரு ½ அன் ஹவரில் எப்படிடா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க போனால் அங்கே ரெண்டே பேர் உட்காந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியோ லக்கிலி நான் வந்து என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு உள்ளே போயிட்டேன். இது என்னோடய சீட் நம்பர். என்னோடய சீட் நம்பருக்கு ஸ்டேஜ் ரொம்பவே பக்கமாக இருந்தது. போனோன்னே ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு ஐடி கார்டு, ஒரு நோட் பென், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டும் நேம் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் கூட வந்தவங்களுக்கு எனக்கு பின்னாடி ரோலையே சீட் கிடச்சிருந்தது. பட் அவங்க வந்து இவ்வளோ தூரம் நடந்து போய் சாப்பிட்டு வந்து டயர்டான அந்த ஒரு ஃபீல்லே இருந்தாங்க. 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ எந்த ஒரு சீட்டும் கம்ப்ளீட்டாக ஒரு ரோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலை. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அந்தளவுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. விண்டோஸில் பார்த்தா ஃபுல்லாக அவ்வளோ ரஷ்ஷர்ஸ் இருந்தாங்க. எல்லா சீட்டும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு நான் அங்கங்கே இருக்கவங்க கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருந்தாங்க. அதை விட மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்போ இந்த செமினார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. கரெக்டாக அந்த டைம்லன்னு பார்த்து கரண்ட் கோயாங்கோ அப்படின்னு போயிடுச்சு. இங்கே வந்த மோஸ்ட் ஆஃப் அஸ் போய் அவ்வளோ தூரம் நடந்து சாப்பிட்டு வந்துட்டு அவ்வளோ பெரிய க்யூவில் நின்று மொத்தமாக அந்த வெயிலுக்கு விறுவிறுத்து தான் உள்ளே வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த டைமில் கரண்ட்டும் போனோன்னே எல்லாருக்குமே ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஓகேன்னு ஒரு 5 மினிட்ஸில் கரண்ட் பேக் வந்துருச்சு. பட் அப்போவுமே வந்து எந்த ஒரு சீட்டும் ஃபில் ஆகாமல் தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தராக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் பேராக வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மேமோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டாங்க. அவங்க வந்து ஸ்டேஜ் எல்லாமே ஓகேவா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் போய் அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அவர் ரொம்ப கோஆப்ரேட்டிவாகவே எல்லாருக்குமே வந்து செல்ஃபிஸ் கொடுத்தாரு. 9 o'clock அப்படின்னு இருந்தது. ஒரு 10 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாமலே எல்லாரையுமே உள்ளே அனுப்பிட்டாங்க. 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே கடலளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரே இடத்துல பார்க்குறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சூப்பராக இருந்துச்சு அந்த சீனரிஸ். ஃபைனலி மேமும் வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான ரெட் கலர் ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க. எல்லாருமே கேமராஸ் எடுத்து மேமை வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால் மேமை கேப்சர் பண்ணவே முடியலை. எல்லோரும் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. ஸோ மேம் வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வணக்கம்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன லுக் வேணும், என்ன ஹேர் ஸ்டைல்ஸ் வேணும், என்ன மாதிரி வேணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. ஸோ மேம் கிட்ட நாங்கள் வந்து எல்லோரும் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். மேம் ரொம்ப க்யூட்டாக அது ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் இல்லைடா, அது இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணுன்றது எல்லாத்தையுமே எங்களுக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் கேட்ட மாடல் மாதிரி அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றனால எங்கள்லேருந்து ஒரு மாடல் வந்து சூஸ் பண்ண சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மேம் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரி டீப் ஸ்கின் டோனில் அப்படி நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. பட் என் மாடல் அப்படி இல்லை. ஸோ நீங்கள் உங்களில் இருக்கிற யாராவது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நான் வரேன்னாலும் சொன்னால் என்னால் ஓட் போட முடியாது. உங்களுக்கு மற்றவங்க ஓட் போட்டால் நீங்கள் வரலாம். மாடல்ஸ் வந்து செமினார் ஆர்கனைஸ் பண்ண ஹேமா மேம் அப்படின்றவங்க ஒவ்வொரு மாடலாக சூஸ் பண்ணி ஸ்டேஜுக்கு அனுப்புனாங்க. அதுலேருந்து நாங்கள் ஒருத்தர் சூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. மேம் வந்து ரெண்டு பேராக நிற்க வச்சு யார் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்குலாம் ஹோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக ஒருத்தவங்க வந்து அதுலேருந்து செலக்ட் ஆனாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல டீப் ஸ்கின் டோனாக இருந்தாங்க, டீப் டஸ்கி டோனாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி மேக்கப் போடுறாங்கன்றதை பார்க்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம் எல்லாருமே. மாடல் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேம் அவங்க கூப்பிட்டு வந்த மாடலுக்கு ஃபர்ஸ்ட் லுக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரீகோட் ப்ராடக்ட்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் லுக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில்
பேக் சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு, மேம் இங்கே எல்இடி டிவி இல்லை அப்படின்னு வந்துச்சு. ஏன் அந்த வாய்ஸ் அப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேஜ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸ்டேஜ்லேருந்து டேரக்ட் விஷுவல்ஸாக வந்து நம்மளால் மாடல்ஸை பார்க்க முடியாது. நம்மளால் எல்இடி டிவி வழியாக மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். பேக் சைடுக்கு டிவி வேணும்னு கேட்டு ரொம்ப நேரமாக ஆகியும் டிவி வரல. ஸோ ஃப்ரண்ட்டில் இன்னொரு டிவி, சின்ன டிவி வச்சுருந்தாங்க. அதை கொண்டு போய் பேக் சைடில் வச்சுட்டாங்க. ஸோ மேமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதுவும் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டிவியில் தான் நாங்கள் பார்க்குறோம், அதுலேயும் எங்களால் பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கரண்ட் வந்துடுச்சு. மேம் அதுக்குள்ளே ட்ரான்சிஷன் ஷேடை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவன் தான் நாங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே அவங்க அப்பப்போவே வந்து எங்களை வந்து க்யூர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு மேம்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது வந்து, மேம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கொஷின் ஆஸ்க் பண்ணால் அவங்க ரிட்டன் அதே அளவுக்கு நமக்கும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டு எல்லாத்தையுமே அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மேம் ஐ மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இருக்கிறதுலே த ஒஸ்ட்டு ட்ரிங்க் எவர். அவ்வளோ ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அதுக்கு தண்ணியவே குடிச்சிட்டு போயிடலாம். ஈவன் தோ இங்கே தண்ணி கூட அவங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கல. ஸோ தண்ணி கேட்டதுக்கு நான் மார்னிங் போனோடனே தண்ணி கேட்டேன், உங்களுக்கு வந்து ஜூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டது ஒரு 9 o'clock. ஆனால் வந்து ஜூஸ் வந்தது 12 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அகெயின் கரண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ மேம்கிட்ட எங்களால் எதுவும் சொல்லவும் முடியல, ஏன்னா இது மேமோட மிஸ்டேக்ஸ் கிடையாது, ஆர்கனைசேஷன் பண்ண வேலை தான். ஸோ கரண்ட் போனோன்னே எங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரில. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருந்தோம். மேம் அதுக்குள்ளே ஐ மேக்கப்பை மறுபடியும் அகைன் பிளண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரண்ட் போன அந்த கொஞ்ச நேரத்தில் மாடலுக்கு வந்து ரொம்பவே வேர்த்துடுச்சு. அவங்களுக்கு ஸ்வெட்டிங்கும் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மேம் வந்து பேஸ் போட ஆரம்பித்தாங்க. பட் பேஸ் வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து ஸ்டிக்கே ஆகலை. அந்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆச்சா அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஸ்டேஜோட அந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயும் ஏசி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அது கம்மியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா மேம் வந்து ஒரு 2 to 3 டைமுக்கு மேலேயே வந்து சொல்லிட்டாங்க, ஹேமா மேம் இங்கே வந்து ஏசி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அது என்னென்னு பாருங்கள், அந்த பின்னாடி இருக்க ரூம்ஸை க்ளோஸ் பண்ணுங்கன்ற அளவுக்கு கூட அவங்க சொல்லிட்டாங்க. ரொம்பவே ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே கையில் வந்து ஒரு ஃபேனோட உட்கார மாதிரி ஆயிடுச்சு பேஸ் போடுற வரைக்கும். நாங்கள்லாம் கரண்ட் போனால் டிவி போயிடுமேன்ற ஒரு பயத்தோடு இருக்க அந்த சுச்சுவேஷனில் கரண்ட் இருக்கும்போதே டிவி வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஃப்ரண்ட் டிவி எப்போயாச்சும் தான் ஒர்க் ஆகாமல் போச்சு. ஆனால் பேக் சைடில் இருக்கவங்களுக்கான டிவி அடிக்கடி ஒர்க் ஆகாமல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க ஒவ்வொரு தடவையும் மேம் ஸ்டாப் பண்ணி மேம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கே வந்து டைம் ரொம்ப இழுத்துருச்சு. தென் அந்த டிவி வந்து வந்துடுச்சு. டிவி வந்தாலும் கேமராமேன் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து க்ளோஸ்அப்பில் கொண்டு வர மாட்டேன்ட்டார். ஒவ்வொரு டைமையும் நாங்கள் வந்து நான் ஜூம் பண்ணுங்கள், நான் ஜூம் அவுட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் மாடலுக்கு ஃபேஸ் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கூட்டு வந்து செகண்ட் மாடலோட ஃபேஸ் மேக்கப் உள்ளே வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க ஹேர் ஸ்டைலுக்காக அவங்கள வெளில கூட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஹேர் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து மேம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பாதி அவங்க பண்ணாங்க, பாதி வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து ஆஃப் சைட் த கேமரா வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு முன்னாடி பாதி பேருக்கு வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பேக் சைடில் இருக்கவங்க வந்து சாப்பிட போக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சாப்பிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. பட் அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய க்யூ. இந்த க்யூ எதுக்கு போகுது, ஏன் போகுதுன்னு ஒரு நாலேஜே இல்லாமல் தான் ஃபஸ்ட் நான் நின்றுட்டு இருந்தேன். என்ன ஆச்சு, எதுக்கு இந்த க்யூ அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு அக்கா தட்டை வச்சு இப்படி கூப்பிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாரும் தட்டை வச்சு காற்று விசிறிட்டு இருக்காங்க. அந்த லைன் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு. ஸோ பிளேட்ஸ் வந்து இப்படி தான் எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. பிளேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஓ மை காட் அப்படின்னு. அவ்வளோ கொஞ்சம் சண்டை வராமல் கொஞ்சம் அப்படி போச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். சண்டை வரலை, அவ்வளோதான். அங்கே போய் வந்து ஃபுட் பார்த்தா ஃபுட்டு வந்து அவ்வளோ ஒரு ஒஸ்ட்டான ஃபுட்டுக்காக எங்களை அரேஞ்ச் பண்ண இடமும் அவ்வளோ ஒரு ஒஸ்ட்டான இடம். கொஞ்சம் கூட காற்று வரல. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான இடம் இல்லை. ஹேண்ட் வாஷ் நாங்கள் பண்ண இடத்துக்கு முன்னாடி தான் அவங்க சாப்பாடுக்கான அந்த லைனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லோரும் அங்கங்கே வந்து வாட்டர் பாட்டில் வச்சு தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருந்தாங்க. அந்த வாட்டர் பாட்டிலே என்ன பிராண்டனே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை. சாப்பாடு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. எல்லோரும் அங்கங்கே தூக்கி போட்டு போனாங்க. எல்லோரும் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு நிலையாக இருந்தது. இதுக்கு மேமோட ரெஸ்பான்ஸ் கேள்விப்பட்டேன். வெளியில சில கம்ஃபர்ட்டாக இருக்க சில விஷயங்கள் லேண்டாக இருந்தது கேள்விப்பட்டேன். ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ இதுக்கும் எங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. அப்போ எங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி என்ன போயிட்டு பக்கத்துல திரும்பி இதே சென்னை எங்க பிளஸ் அகாடமி இருந்தா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா எங்க ஊரு எங்க சிட்டி உங்களுக்கு என்ன தெரியும், இது ஓகேடா, இது ப்ராப்ளமா இருக்கா, உடனே ஒரு ஃபோன் பண்ணா எங்களுக்கு எல்லாமே வந்து இறங்கிடும். இங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க ஆர்கனைசர்ஸ் நம்பி தான் கொடுத்தோம். அவங்களும் அவங்களோட பெஸ்ட் பண்ணாங்க. பட் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்.
பண்ணியிருந்தா இன்னும் எல்லாருமே ஹாப்பியா இருந்திருக்கும் இல்லையா? வெயில் வேற ஆரம்பிச்சதுனால கண்டிப்பா அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆர்கனைசர் சைட்ல இருந்து ஏதாவது மைனஸா ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா என்னுடைய சைட்ல இருந்து ஐம் சாரி. பட் ஆனா கிளாஸ் வந்து எப்பவும் போல கண்டினியூ ஆகும். சரியா? கண்டிப்பாக இதை வந்து நம்ம ப்ளஸ் டீம் மேலே வந்து ஒரு மிஸ்டேக்காக சொல்ல முடியாது. இதை வந்து ஃபுல்லாக ஆர்கனைசேஷன் பண்ணவங்க மேலே தான் இந்த மிஸ்டேக் சொல்லணும். பட் இருந்தாலும் மேம் வந்து இதை பற்றின ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்த பற்றியும் விசாரிச்சிருந்துருக்கலாம். இது ஆர்கனைசேஷன் பண்ணவங்க கிட்ட நாங்கள் போய் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்டேருந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடைக்கல. அப்படி தான் எனக்கு தெரியாது, இத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க தான் எல்லாத்தையுமே வந்து இத்தனை பேர் தான் வராங்க, இவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத பிளான் பண்ணி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், நம்பரிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பக்காவாக இருந்தப்பவும் அவங்க வந்து எனக்கு இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது, அதனால தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சாப்பாடு வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய ரிசல்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து பேலன்ஸ் அப் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. அந்த ஆர்கனைசேஷன் ஹேமா மேம் அப்படின்றவங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே ஒரு ரவுண்ட் அப் பண்ணி வந்து அவங்கள பயங்கரமாக வந்து அவங்கள கார்னர் பண்ணி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ வெளியிலேருந்து வந்திருக்கோம், மார்னிங்கே நீங்கள் வந்து சொல்லியிருந்திருக்கலாம், இதுக்கான லஞ்சை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தோம், நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம், மார்னிங்கும் இப்படி பண்ணிட்டீங்க. சரி, ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து அவங்க ஃபுட்டுக்கான இதை மாற்றிருந்தால் பரவாயில்ல, அதையும் அவங்க மாற்றலை. ஸோ அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலிங் ஆஃப்டர்நூன் செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் போச்சு. மேமே கேமரா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணும் அப்படின்றத பாதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட்டை வச்சு அவங்க வந்து ஃபுல்லப் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் மாடல் நாங்கள் சூஸ் பண்ண மாடலுக்கு எப்படி மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் இந்த கிளாஸில் வந்து ரீகோடோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேக்கேஜை வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சனால எல்லோரும் அந்த கிளாஸ் டைம்லேயே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து என்னோடய ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு, அது இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கூட்டத்தில் போனால் நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே போயிட்டு என்னோடய ப்ராப்ளம் சொல்லி நான் அந்த பேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ப்ராப்ளம் சொன்னதுக்கும் அதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆர்கனைஸ் பண்ண ஹேமா மேம் கிட்டே தான் போய் சொன்னேன் என்னோடது மிஸ் ஆயிடுச்சுன்னு. ஸோ அது எனக்கு அதை பற்றி தெரியாது, அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாதுன்னா இதை போய் யார்கிட்ட நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்இடி அப்பப்போ அதோட வேலையை காட்டிகிட்டு இருந்துச்சு. டஸ்கி ஸ்கின்கான பேஸ் ஐ மேக்கப் முடிச்சுட்டு மேம் வந்து அவங்க டீம் கிட்ட வந்து லேஷ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் மேம் வந்து மார்னிங் செக்ஷனுக்கு நடந்த அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்களோட டீம் கிட்ட சொல்லி அவங்க டீம் வந்து அதை வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஒரே ஃப்ரேமில் வந்து ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் ரெண்டுமே ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டபுளாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே தான், ரெண்டையுமே நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். மேம் நாங்கள் கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்குமே அப்பப்போவே கிளியராக சூப்பராக ஆன்சரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து எல்லா அந்த டெக்னிக்ஸ், அந்த இன்ஸ்டாகிராமில் காட்டுற டெக்னிக்ஸ் அது எல்லாமே என்ன அப்படின்றத வந்து மேம் வந்து ஒவ்வொன்றா வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒன்று இது தாண்டா அவ்வளோ தாண்டா அப்படின்றத வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. புக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் பேராக போய் வந்து அவங்களோட அந்த ஹுடி பேக்ஸ் வந்து வாங்க போயிருந்தாங்க. அதாவது ரெக்கார்டோட அந்த கிஃப்ட் பவுச்சர் வாங்க போயிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் மேம் வந்து எல்லாருக்கும் கொஷின் அண்ட் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹுடி பேக்கில் என்னென்ன இருந்துச்சுன்னா ஒரு பாடி லோஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் வந்து ஒரு லிப் டின்ட்டு 2 லிப் டின்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு வாட்டர் க்ரீம் ஒன்று கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப்ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தான் 2000 ஒர்த் உள்ள ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மாடல்ஸ் எல்லாம் ரேம்ப் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மேம் கூட்டிகிட்டு வந்த மாடல். அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் போட்டு காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் இது வந்து மார்னிங் ரெக்கார்ட் வச்சு பண்ண மாடல். உங்களுக்கு ஃபேஸ் மேக்கப் அண்ட் ஹேர் டூ ரெண்டுமே அவங்க ஆன் ஸ்டேஜில் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் சூஸ் பண்ண மாடல் இவங்களுக்கு வந்து ஃபேஸ் மேக்கப் மட்டும் ஆன் ஸ்டேஜில் பண்ணாங்க. ஸோ இதோட வந்து நம்மளோட செமினார் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் செமினார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே சந்தோஷி மேமோட ஃபேஸ் பார்த்து மட்டும்தான் இதில் வந்து இத்தனை பேருமே புக் பண்ணோம். யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணல. ஸோ இனிமேல் வந்து நம்ம யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களோட டீட்டெயிலை பார்த்துமே நம்ம கிளாஸ் போகணும். ஸோ ஹெட் பொசிஷனில் இருக்கவங்களும் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க வந்து செமினாரை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிட்டு இருந்தால் ஓகேவாக இருக்கும். ஃபைனலி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது இது எங்களோட சைட்லேருந்து நடந்த மிஸ்டேக்ஸ் இல்லைடான்னு சொல்கிறது என்னது அக்செப்டபுளாக இருந்தாலும் ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்க்கு ரீசன் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலான்னு மட்டும் போட்டிருக்க முடியாது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து இவங்களும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இப்படி தான் இருக்கணும், இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இது யாரையும் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், யாரையும் ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக எடுத்த வீடியோ இல்லை, என்னோட ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ.